நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது மதிப்புமிக்க ஆசான் சென்னை மந்தைவெளி பள்ளியினுடைய தலைமை இமாமும் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் பன்னூல் ஆசிரியரும் அழகியதொரு நாவலருமான எங்கள் ஆசான் கே இலியாஸ் ரியாசி ஹசரத் கிபிலா அவர்கள் உங்களுக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கைராத்துன் நிசா பெண்கள் அரபு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா ஆகிய சிறப்பான விழாக்கள் எங்களுடைய மனதில் நிறைந்த ஆசான் எங்களுடைய உஸ்தாத் அவர்களுடைய திருப்பெயரால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் மஹபூப் அன்சாரி ஹசரத் அவர்களோடு இணைந்த நண்பர்கள், நிர்வாகிகள் எல்லோருமாக இணைந்து இன்றைக்கு எங்களைப் போல நம்முடைய ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களைப் போல பல்வேறு ஊர்களுக்கும் சென்று உரையாற்றி வரக்கூடிய எங்களை போன்றவர்கள் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் அன்பு தாய்மார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறைந்த அவையை நான் பார்க்கின்ற போது நம்முடைய மஹபூப் அன்சாரி ஹசரத் அவர்கள் தன்னுடைய ஆசானை மறக்காமல் இந்த நிறைவான சபைக்கு எங்களுடைய உஸ்தாத் அவர்களுடைய பெயரை சூட்டியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வையே நான் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக, நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். இந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நிறைவான நற்பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமையான சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, எனக்கு முன்னர் ஒரு தரமான உரையை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தமிழ்நாடு அரசு காசி அன்பு சகோதரர் மசூது ஜமாலி ஹசரத் அவர்களே, சென்னை கே நகர் பகுதியில் பணியாற்றி வருகின்ற அன்பு சகோதரர் மன்சூர் ஃபைசி ஹசரத் அவர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீன் சொன்னால் நல்லாயிருக்கும். யாருடைய ஆமீன் அல்லாஹ் எப்போ கபூல் செய்வான்னு யாருக்கும் தெரியாது. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அருமையான சகோதரர்களே, புயலடித்து ஓய்ந்ததைப் போல ஒரு சிறப்பான உரையை நம்முடைய ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள் தந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவ்வளோ ஒரு கம்பீரமான குரலை என்கிட்டருந்து எதிர்பார்க்காதீங்க. நான் ஒரு அப்பாவி. நான் ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை தொடங்க விரும்புகின்றேன். அண்மையிலே ஒரு திரைப்பட நடிகர் பாலஸ்தீனத்துக்கு சென்றிருந்தார். அவர் சர்வதேச புகழ்பெற்ற திரைப்பட நடிகர். சண்டை காட்சிகளில் நடித்து அவர் புகழ் பெற்றவர். பாலஸ்தீனத்துக்கு சென்று அங்கே பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய
பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய ஆர்வம். அப்படி சந்திப்பதன் மூலம் ஒரு சர்வதேச புகழ் பெற்ற ஒரு மனிதர் நம்மை வந்து சந்தித்தார் என்றால் அந்த குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல அறிவுரை அல்லது ஒரு நல்ல நம்பிக்கையூட்டக்கூடிய சொல் இதை கேட்டால் ஆயுள் முழுக்க அவர்கள் அதை மறக்க மாட்டார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு சொல்லை நாம் சொல்லுவோம் என்கின்ற ஒரு ஆசையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் அவர் பார்க்க போயிருந்தார். அப்படித்தானே நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் மாலை வீட்டுக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு இன்றைக்கி ஒரு விஐபி வந்திருந்தார் அல்லது ஒரு பெரிய மனிதர் வந்திருந்தார், அவர் என்னை பார்த்து இப்படி சொன்னார், அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், என்னை தட்டி கொடுத்தார் என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் சொல்வார்கள் அல்லவா. அதை எத்தனை வருடங்கள் கழித்தும் சொல்வார்கள். நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு அவர் வந்தார் இவர் வந்தார் என்று சொல்வார்கள். அது அந்த பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை ஊட்டும் என்பதற்காக அந்த திரைப்பட நடிகர் பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பதற்காக போயிருந்தார். அந்த பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்டார், நீங்கள் வளர்ந்த பிறகு என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்று. வளர்ந்த பிறகு பெரிய பிள்ளைகளாக ஆன பிறகு என்னவாக நீங்கள் ஆக விரும்புகிறீர்கள்? இப்படி நாம் கேள்வி கேட்கும் போதே அந்த பிள்ளைங்க இப்படி தான் பதில் சொல்லுவாங்க, நம்மளால் கணிக்க முடியும். சில பிள்ளைகள் டாக்டர், சில பிள்ளைகள் இன்ஜினியர், சில பிள்ளைகள் வந்து நான் ஃப்ளைட் ஓட்ட போகிறேன், இப்படி பலவிதமான கற்பனைகள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கும். அதைத்தான் அந்த பிள்ளைகள் சொல்ல போகிறார்கள். நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைங்கள்ட்ட என்னவாக போகிறேன்னு கேட்டால் டீச்சர்னு சொல்லும், மிஸ் ஆக போகிறேன். ஏன்னா அந்த குழந்தைகளுடைய சின்ன உலகத்தில் டீச்சர் தான் ஒரு உச்சபட்சமான பதவி. எந்திரின்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்களும் எந்திக்கிறாங்க, உட்காருண்டா எல்லா பிள்ளைங்களும் உட்காடுறாங்க, பென்சில் எரேசர் திருடு போயிடுச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. அப்பா பெரிய சிஐடிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங் போல்டுக்கு நினச்சிக்கிட்டு நான் டீச்சர் ஆக போகிறேன், மிஸ் ஆக போகிறேன்னு சொல்லுவாங்க. 5th மேலே கேட்டு பாருங்கள், எங்கள் அத்தா மாதிரி நான் என்ன செய்யணும், பைக்கில் போகணும், டபுள்ஸில் போகணும், ட்ரிபிள்ஸில் போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வயசுக்கு மேலே கேட்டால் அந்த இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளுக்கு. அதை கேட்பது ஒரு சுகம். அந்த திரைப்பட நடிகர் கேட்கிறார் அங்கு உள்ள பிள்ளைகளிடத்தில், நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் வளர்ந்த பிறகு என்று. எல்லா பிள்ளைகளையும் முந்திக் கொண்டு ஒரு பையன் வந்து சொல்கிறான், நாங்கள் வளர்ந்தால் தானே, எங்களைத்தான் இவர்கள் வளரவே விடுவதில்லையே என்று. அதை அவர் எதிர்பார்க்காத ஒரு பதில் அது. அதை கேட்டு அவர் மனம் உருகி போய் தன்னுடைய எக்ஸ்ட்ரா வலைப்பக்கத்தில் அதை வெளியிட்டிருப்பதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் சொல்லியிருந்தது. நான் இதை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், நம்முடைய நாட்டில் நிலைமை அப்படி இல்லை. அல்லாஹ் நமக்கெல்லாம் நாம் விரும்பியதை சாப்பிடுகின்ற, விரும்பிய நேரத்தில் எழுகின்ற, விரும்பிய வீட்டில் வசிக்கின்ற, விரும்பிய சூழல்களை உருவாக்குகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒழுகுகின்ற வீட்டை சரி செய்ய வேண்டும் என்றால் வெயில் காலத்தில் தான் சரி செய்ய வேண்டும், மழை நேரத்தில் அல்ல. வீடு ஒழுகிக்கிட்டே இருக்குது, போன மழையில் வீடு ஒழுகுச்சுன்னா எப்போ சரி பண்ணுவோம்? வெயில் அடிக்கும்போது. மழை பெஞ்ச பிறகு சரி பண்ணால் 2 ஓட்டை பிரிக்கிறதோடவே தண்ணி உள்ளே இறங்கிடும். ஆபத்து வந்த பிறகு அல்ல நாம் கவலைப்படுவது என்பது, எப்போதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வாழ்வதற்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எப்படி ஒரு அமைதியான சூழலில் வாழ்வது என்று நாம் முதலில் அந்த அமைதியை நம்மை சுற்றி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அமைதி என்பது மயான அமைதி அல்ல. அமைதி என்பது மயானத்தில் தென்படுகிற அமைதி அல்ல. 1000 மனப்புழுக்கங்கள் இருக்கும் மயானத்தில், ஆனால் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதி அல்ல. ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை முறையை நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது. இங்கே தாய்மார்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்
நான் சில அடிப்படையான, ஒரு குடும்பத்துக்கு தேவையான அடிப்படையான சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இல்லற வாழ்வென்பது இறைவன் விரும்பக்கூடியது. தனியாக ஒரு பெண்ணோ தனியாக ஒரு ஆணோ வாழ்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. திருமணத்துக்குரிய பக்குவத்தை அடைந்து விட்டால் திருமணத்தை தாமதம் செய்யாதீர்கள், எந்த காரணத்தை முன்னிட்டும். இப்போதெல்லாம் இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் செட்டில் ஆக வேண்டும் என்கிறார்கள். செட்டில்மெண்ட் என்பது என்ன? செட்டில் ஆகிறதுனா என்ன? ஒரு வேலையா? வேலை கிடச்சிதுன்னா என்ன சொல்கிறான்னா, 15,000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறான், நான் 80,000 ரூபா வாங்கினா கல்யாணம் பண்ணுவேன். ஓ, 25 வயசில் உனக்கு எமையா 80,000 ரூபா கொடுப்பான்? இவங்க திறமையை சமுதாயத்தில் நிரூபிக்க வேண்டும். இப்போ செட்டில் ஆகுவது என்றால் என்ன? இரண்டாவது, இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறு, இளம் பெண்களும் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், குழந்தைகளை குறைவாக பெற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்று நினைக்கின்றார்கள். அதைவிட முட்டாள்தனம், அதைவிட நமக்கு நாமே குழிகை தோண்டி புதைத்துக் கொள்கின்ற மூடத்தனம் எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய சிந்தனையில் ஒரு தலைகீழான மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த தலைகீழான மாற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதால் இதையெல்லாம் சொன்னால் எங்களை போன்றவர்களை 10ஆம் பசலிகள் என்று சொல்வார்கள், வாழத் தெரியாதவன் என்று சொல்வார்கள், யதார்த்தத்துக்கு எதிரானவன் என்று சொல்வார்கள், அதரத்துக்கு வாழ்வது எப்படி என்று தெரியவில்லை என்று சொல்வார்கள். ஆனாலும் கெட்ட பேர் வாங்கினாலும் சில உண்மைகளை சொல்வதுதான் ஒரு அறிஞன் என்ற அடிப்படையில் என்னுடைய கடமை. ஒரு இல்லற வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? 5 சொற்களை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். கவனமாக கேளுங்கள் தாய்மார்கள், குறிப்பாக தாய்மார்களுக்குத்தான் நான் சொல்கின்றேன். ஒரு இல்லற வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 5 சொற்கள், 5 வார்த்தைகள் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். அருள்மறையாம் திருக்குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அது வழிகாட்டக்கூடிய ஆற்றல் மிக்க வேதம். அப்படித்தானா? அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அது என்ன 5 வகையான வழிகாட்டுதல் இல்லற வாழ்வுக்கு? முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. அல்லாஹ் உங்கள் இல்லங்களில் உங்களுக்கு அமைதியை வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். வீடுனா எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அமைதி என்று சொல்வதற்கு அரபு மொழியில் 2 சொல் இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி சைலண்ட் என்று சொன்னாலும் அமைதி தான். அது சப்தம் என்கிற சொல்லுக்கு எதிரானது, சவுண்ட் என்ற சொல்லுக்கு எதிரானது. அல்லாஹ் அமைதி என்று சொல்வது சைலண்ட் என்கிற அமைதியை சொல்லவில்லை, பீஸ். வீடு எப்படி இருக்கணும்? மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும். ஒரு ஆண் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றான்னா, அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவனுக்கு தோணணும். அடாடா வீட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு தோணக்கூடாது. இந்த வீட்டை அமைதியாக வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு உண்டு. அமைதியாக அவள் வைத்திருப்பதற்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டியது ஆணின் பொறுப்பு. வீடுன்னா குழந்தைங்கள் சத்தம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, குழந்தை சத்தம் இருக்கணும், அதுதான் வீடு. ஒரு வீட்டில் பெண்ணின் குரல் கேட்க வேண்டும். பிள்ளைங்களை அதற்ற குரல் கேட்கணும், ஏங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும், இதை தூக்கி அங்கே வைங்க, அதை தூக்கி இங்கே வைங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் சொன்ன அதெல்லாம் கேட்டால் தான் அது வீடு. எனவே அமைதி என்பது குரலற்ற அமைதி அல்ல, பீஸ் என்கிற அமைதி. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா. உங்கள் இல்லங்களில் அல்லாஹ் உங்களுக்கு சக்கீனத்தை வைத்திருக்கின்றான், அமைதியை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒரு வீடு என்று வந்த பிறகு, கணவன் மனைவி என்று வந்த பிறகு, அவர்கள் வசிக்கின்ற வீடு என்று வந்த பிறகு அல்லாஹ் அங்க சக்கீனத்தை ஏற்கனவே வைத்து விட்டான். ஜஅல என்பது இங்கே ஆலிமாக்கள் இருக்கின்றார்கள், கிராமர் படித்தவங்க இருக்கீங்க. ஜஅல என்று சொன்னால் பாஸ்ட் டென்ஸ், அப்படிதானம்மா? கரெக்டு தானா? மாலியான ஃபேல், அப்படிதானே? நமக்குள்ள பேசிக்கிறோம். மாலியான ஃபேல், கடந்த கால வினை சொல். என்ன அர்த்தம் அதற்கு? அல்லாஹ் வைத்து விட்டான். கணவன் மனைவி இல்லற வாழ்வில் அடி எடுத்து ஒரு வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே அந்த வீட்டில் அல்லாஹ் அமைதியை வைத்து விட்டான். அதை நீங்க கெடுக்கக்கூடாது.
அமைதிக்கு எதிரான செயல் தான் ரெண்டாவது வருது. அமைதி என்பது நீங்கள் உருவாக்குவதல்ல, ஏற்கனவே இருக்கு, அல்லாஹ் வச்சுட்டான், அதை நீங்கள் கெடுத்துடாதீங்க, மெயின்டைன் பண்ணுங்க, அமைதியை மெயின்டைன் பண்ணுங்கள். பீஸ் என்று சொன்னால் சமாதானம். வீட்டுக்குள்ளே ஒரு ஆண்மகன் உள்ளே வருகின்ற போது அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஏதோ ஒரு மாளிகையில் நுழைகிற அது குடிசை வீடாக கூட இருக்கலாம். உடனே பிள்ளை ஓடி வந்து காலை பிடிக்கும், மனைவி மலர்ந்த முகத்தோடு வாங்க இருங்க, உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா, டீ வேணுமா என்று வந்து கேட்பதும், இப்படி ஒரு அமைதியை முதலாவது அவனை ஆசுவாசப்படுத்துவது. நாங்கள் உள்ளே போகும்போது எங்களுக்கு யாருங்க தண்ணி வச்சு தர்றதுன்னா நீங்கள் அது அல்ல கேள்வி. நான் உதாரணம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் டீ போட்டு கொடுக்கணுன்னா தேயிலை இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது யார்? அவர் தானே. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்வதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்வதும் இருவருமாக சேர்ந்து ஒரு அமைதியான இல்லறத்தை உருவாக்க வேண்டும். இது அல்லாஹ் வைத்து விட்டான், அதை நீங்கள் கெடுக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் இல்லறத்தினுடைய முதல் அம்சமே. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சி. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுனின். எங்கள் இறைவா, எங்களுடைய ஜோடிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு நீ அன்பளிப்பாக வழங்கு. குர்ரத், கண் குளிர்ச்சியை எங்களுக்கு நீ அதில் வைப்பாயாக, கண் குளிர்ச்சியை தருவாயாக. மேலும் இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக. கண் குளிர்ச்சினா என்ன? பேரறிஞர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், திருக்குர்ஆனுடைய மிகச்சிறந்த விரிவுரையாளர், அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சோகத்திலையும் அழுவுவான், மகிழ்ச்சியாக இருந்தாலும் அழுவுவான். அப்படி தானே? சோகத்திலையும் அழுவுவான், மகிழ்ச்சியாக இருந்தாலும் அழுவுவான். பொம்பளை பிள்ளைய காலமெல்லாம் வளர்த்து ஆளாக்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு வழி அனுப்பும்போது தகப்பனுக்கு அப்படியே கண்ணு ஒரு ஓரத்தில் அப்படியே கசியும். நம்ம வீட்டில் அப்படி ராணி மாதிரி வச்சு வளர்த்தோமே, போகிற வீட்டில் என்ன சிரமப்பட போகுதோ தெரியலையே, பெரும் சுமையை அந்த பிள்ளை சந்திக்கணுமே வாழ்க்கையில் நினைக்கும் போது ஒரு தகப்பனுடைய உள்ள நடுங்கும். அது ஒரு விதமான சோகத்தில் அவன் வடிக்கின்ற கண்ணீர். அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் ஒரு மனிதனுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஆனந்தத்தில் கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குமா, சோகத்தில் அழுவுனா எப்படி இருக்குமா, சூடாக இருக்குமா. சோகத்தில் ஒரு மனிதன் அழுவுனாம்டா, ஒருத்தன் கல் அழுவுறானா அல்லது உண்மைக்குமே அழுவுறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேசாக விரலை வச்சு பாருங்கள், கண்ணை குத்திராமல் லேசாக அப்படி தொட்டு பாருங்கள், தெரிஞ்சு போயிடும். இது டீச்சர் மிஸ்ஸுகளுக்கு யாரும் இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிடுங்க, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது. அப்போது எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக எங்கள் ஜோடிகளில் எங்கள் பிள்ளைகளில்னா என்ன அர்த்தம்னா, அவன் உங்களுடைய செயல்பாடுகளை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும். கணவனின் செயல்பாடுகளை நினைத்து மனைவி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும். இப்படி ஒரு இல்லறத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இதை உங்களால் உருவாக்க முடியாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் தருவான். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. தாய்மார்களில் பெரும்பாலும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி கேட்டால், நேரம் கொடுத்து பேசவே மாட்டுறாரு. உட்கார்ந்து பேசினா தானே எதையும் நம்ம சொல்ல முடியும். எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, கோபக்காரராக இருக்கிறாரு. அவன்கிட்ட போய் கேட்டால் வாய் நீளங்கிறான் அவன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாருமே இயல்பாக தான், அவங்க இயல்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவன் இயல்பாக தான் இருக்கிறான். இவங்களுக்கு அது கோபமாக தெரியுது, அவங்களுக்கு அது வாய் பெருசாக பேசுகிற மாதிரி தெரியுது. அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க. ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த துவாவினுடைய மிக முக்கியமான பொருள். முதலாவது நீங்கள் மகிழ்ச்சி உருவாக்கி கொடுங்கள், பிறகு அங்கிருந்து 2 மடங்கு மகிழ்ச்சி வரும், 3 மடங்கு மகிழ்ச்சி வரும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே கொடுக்காம, நீங்கள் என்று சொல்வது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான். முன்னால் பெண்கள் இருக்கிறதுனால அது அட்வைஸ் பெண்களுக்கானது மட்டும் அல்ல. ஆகையினால் கண்குளிர்ச்சியை தரக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்தை ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து உருவாக்க வேண்டும். இது 2வது. 3வது 4வது ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துர் ரூமில், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா.
வல்லாஹு கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். கரெக்டு தான் நான் ஓதுறது, தப்பாக இருந்தால் சொல்லலாம் தைரியமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய ஜோடியை படைத்தான், உங்களுக்கு இடையில் அவன் மவத்தத் ரஹ்மத். மவத்தத் நீங்கள் தமிழில் எடுத்து பாருங்கள், அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கினான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மவத்தத் ரஹ்மத் என்றால் ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தால் லவ் அண்ட் மெர்சி, கருணையும் காதலும். கணவன் மனைவி இருவருக்கிடையில் பரஸ்பர ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்த வேண்டும், ஒருவர் மற்றவர் மீது கருணை காட்ட வேண்டும். ரஹ்மத் என்கிற வார்த்தை அது எதனுடைய மூலச்சொல் தெரியுமா? ரஹீம், ரஹ்மான் என்கிற சொற்களின் மூலச்சொல். அல்லாஹ் தன்னை பற்றி அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லும் போது நான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்கிறான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னா அதனுடைய மூலச்சொல் ரஹ்மத். ரஹ்மத் என்கிற மூலச்சொல் இருந்தால் அது வருது. அந்த சொல்லை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானில் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டும் என்று பயன்படுத்துகின்றான். ஒருவர் மற்றவர் மீது என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும், கருணை காட்ட வேண்டும். ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் வருதுன்னா ஒரு அனாசினை வாங்கி போட்டு போய் தூங்கு, மாதத்தில் 35 நாள் உனக்கு இதான வேலை, தலைவலிக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி கருணையற்று பேசக்கூடாது. தலைவலினா அதை உணரணும். முதலாவது வலி வராமல் ஒரு மனிதன் தனக்கு வந்திருக்கக்கூடிய வலி போல் மனைவிக்கு வலி வந்திருப்பதை உணர வேண்டும். இந்த மெல்லிய இழைதான் குடும்பத்தை இணைத்து பிடித்து வைத்திருக்கிறது. அது எப்போது நடக்கும் என்றால் கருணை இருந்தால் தான் அது நடக்கும். வெறும் அன்பு மட்டும் இருந்தால் அதற்கு போதுமானது அல்ல. இந்த ரஹ்மான், ரஹ்மான்னா என்ன அர்த்தம்? அளவற்ற அப்படித்தானே தர்ஜுமால போட்டிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு வேர் சொல்லுக்கு பின்னால் அலிஃபு நூன் 2 வார்த்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரும் தெரியுமா? கூடுதல்ங்கிற அர்த்தம் வரும். ரஹீம்னா இரக்கமுள்ளவன், கருணை. ரஹ்மான் அப்படின்னு அலிஃப் நூன் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப அன்புள்ளவன். உசுமு அப்படிங்கிறது தான் பேர், உசுமான்ங்கிறது பேர் இல்லை, உசுமு தான் பேர். அரபில் அலிஃபை நூனையும் சேர்த்து கூடுதலான ஒரு இம்ரான், அம்ரு அப்படிங்கிறது தான் பேர். உமர் அப்படிங்கிறது தான் பேர். அதில் இம்ரான் இந்த அலிஃபை நூனையும் சேர்த்துக்குவாங்க. எதுக்குன்னா அதிகப்படியாக அந்த வேலையில் ஈடுபடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரஹ்மான் என்பது எதை காட்டுதுன்னா அளவற்ற அன்புடையோன், நிகரற்ற அன்புடையோன் அப்படிங்கிற அர்த்தத்தை அது தருகின்றது. அதனுடைய வேர் சொல்லு தான் ரஹ்மத். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் கருணை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இது 4வது, 3வது, 4வது சொற்கள். 5வது சொல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 5வது அம்சம் என்னவென்றால் அடிக்கடி திருமண சபைகளில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சொல் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கணவனுக்கு மனைவியும், மனைவி கணவனுக்கும் ஆடை. ஒருவர் மற்றவருக்கு என்னது? ஆடை. ஆடை என்பது எதனுடைய சிம்பாலிக் வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனுடைய குறியீட்டு சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌரவத்தின் குறியீட்டு சொல் ஆடை என்பது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி நினைக்கும் போது எனக்கு இவனை அல்லாஹ் கணவனாக தந்திருக்கிறான், எவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் என்று மனைவி தன்னுடைய கணவனை நினைத்து கௌரவப்படக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய ஒரு கௌரவமான மனிதனாக இருக்க வேண்டும். உதாரணத்தினம் பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றி அலையக்கூடாது. மனைவியை பற்றி கணவன் நினைக்கும் போது இவள் எனக்கு மனைவியாக கிடைக்க நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று அவன் கௌரவத்தை உணர வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு கௌரவம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று 5வது சொல்லை அருள்மறையாம் திருக்குறானில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். இந்த 5 சொற்களும் நம்முடைய அன்றாட வாழ்வில் தினந்தோறும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தினமும் காலையில் சுபு தொழுக பிறகு கணவனும் மனைவியும் வீட்டில் உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் பேசுங்கள். இந்த 5 சொற்கள் எழுதி வச்சுக்கிடுங்கம்மா. இந்த 5 சொற்களில் நேற்று எங்கேயெல்லாம் நம்ம குறை வச்சுருக்கோம்? நேற்று ஒருவர் மற்றவர் மேலே அன்பு செலுத்தினோம், கருணை செலுத்தினோமா? நேற்று ஒருவர் மற்றவருக்கு கௌரவம் தரக்கூடிய வகையில் நடந்து கொண்டோமா? நேற்று ஒருவர் மற்றவருக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நாம்
நடந்து கொண்டோமா? நம்மை நினைத்து நம்முடைய கணவர் ஆனந்த கண்ணீர் வடித்தாரா அல்லது அபய கண்ணீர் வடித்தாரா? என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அழுவினாரா அல்லது ஆனந்த கண்ணீர் வடித்தாரா? ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து பேசுங்கள். பேசி விடுத்து விட்டு 5 மார்க்கில் 5க்கு 3, 5க்கு 2, 5க்கு 4 ஏதோ ஒரு மார்க் ஒருவர் மற்றவருக்கு போட்டுக்கொள்ளுங்கள். மறுநாளைக்கு உட்கார்ந்து பேசுங்க. அந்த 5 மார்க் நம்ம ரெடி பண்ணிட்டோமா என்று. இப்படி ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வேலை கிடையாது, ஊர் ஜமாத்துக்கு அங்கே ஒன்றும் வேலை கிடையாது, 3வது நபருடைய தலையீட்டுக்கு அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. 5 சொற்களும் எந்த வீட்டில் தினந்தோறும் வாழ்க்கையின் நடைமுறையாக ஆகிறதோ, நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள், அந்த வீட்டில் இருந்து வெளிவரக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். யோசிச்சு பாருங்கள். நாம் அவனை உருட்ட தேவையில்லை, மிரட்ட தேவையில்லை, அடிக்க தேவையில்லை, ஆசை காட்டி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. எதுவும் இல்லாமலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வருவார்கள். அப்போ எங்கிருந்து நாம் தொடங்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், தாவரவியல் தத்துவத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விழுதுன்னா அது இலையின் குற்றம் அல்ல. அந்த மரத்தில் எங்கேயோ ஒரு போர்ஷனில், எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு குறை ஏற்பட்டிருக்கு. அது இலை விழுவதாக வெளிப்படுகிறது, அவ்வளோதான். நம்முடைய பிள்ளை எங்கேயோ தவறு செய்கிறான் என்றால் நாம் தான் அந்த மரம். நம்முடைய மரத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் தப்பு செய்திருக்கிறோம். அதனால் அவனிடத்தில் ஒரு தவறான செயல் வெளிப்படுகிறது. ஒரு கெட்ட வார்த்தையாக கூட இருக்கலாம், ஒரு பெரிய மனுஷன் ஒரு முரட்டுத்தனமாக பேசுவதாக கூட அது இருக்கலாம். சொல்லுவாங்க சாதாரணமாக, பெரிய மனுஷனுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாமா, உன் பையன் என்னை ஒரு மாதிரி பேசிட்டாமான்னு யாரும் வயசான ஆட்கள் சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம். இப்போ அப்படிலாம் பெரிய மனுஷங்களே எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா பழக்கமாக போச்சு, எவனும் மதிக்கிறது இல்லை. பெருசுன்னு பேர் வச்சுருக்கான் அவங்களுக்கு. ஒரு ஊரில் மியூசியம்னு பேரான் பெரிய ஆட்களுக்கு. என்னென்னா அவர் அங்கே இருக்க வேண்டியதுக்கு நடமாடிக்கிட்டு இருக்காரு. யாராவது பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்மெண்ட்டை சொன்னால் அவங்க அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க அவரை. இவங்களாம் ஒரு கற்பனை. அப்போது நாம் இந்த 5 பண்புகளோடு வளரும்போது நம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். இது அடிப்படை. இந்த அடிப்படையை இதிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டு நீ என்ன பண்ணாலும் நடக்காது. இந்த அடிப்படைகளில் ஒன்று குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது முடியாதுன்னு சொல்ல தயாரில்லை, கடினம். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. திருக்குரானோடு நமக்கு எந்த அளவுக்கு தொடர்புகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நமக்கு சொல்கிறேன்னு யாரும் தமாஷு நினைக்காதீங்க, அல்லது அதை வருத்தமும் படாதீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி எல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா? அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா உடனே குரானை திறந்து இப்படி விரித்து பார்ப்பாராம். அதில் ஒரு ஆயத்து வருமா, சொல்லலாம் 11வது ஆயத்தை எடுத்து படித்து அதில் என்ன அர்த்தம் போட்டிருக்கோ அதுதான் அவர் எடுக்க வேண்டிய முடிவுன்னு இவனா ஒரு விளக்கம் வச்சு. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இவருக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுங்க. இன்றைக்கி செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு போவா, தென்காசிக்கு போவா, ஒரு தங்க வாங்குறதுக்குன்னா உடனே குரானை திறக்கணுமா. இவனா கற்பனை பண்ணிக்கிறான். அப்படி இல்லை. நான் விலைக்கு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன்னு கதையை வெளியில் பரவிடும். பாதி பயானை கேட்டுட்டு வேறு மாதிரி புரிஞ்சுட்டு போகிறவங்களாம் இருக்கான்ல. மெட்ராஸ் தோத்து வந்தார், அவர் தான் சொன்னார் குரானை திறந்து பார்க்கணுமா அப்படின்னு. நான் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனோ அதை நான் செய்ய சொன்னதாக வெளியில் பரப்பிடுவானுங்க. திறந்து பார்த்து ஏதோ பார்க்கணுமா, எதையோ எடுத்து இப்படி பார்த்தா அதில் வடக்க தெற்குன்னு ஏதோ ஒரு ஆயத்து வருமா, உடனே வடக்க பார்க்க போகணுமா, தெற்க பார்க்க போகணுமா. இதுதான் நமக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பு. அப்படி அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக திருக்குரான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகின்ற ஒரு அருமையான வேதத்தை அல்லாஹ் நம்முடைய கைகளில் தந்திருக்கின்றான். அந்த வேதத்தில் என்ன இல்லை? ஒரு முறை யோசித்து பாருங்கள். நான் மொரோக்கா நாட்டில் 2 அறிஞர்கள், மொரோக்காவை சார்ந்தவர்கள், அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் எழுதியிருந்ததை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 அறிஞர்கள், ஒருவருடைய வீட்டுக்கு இன்னொருத்தர் அவரை பார்க்க போகிறாரு. 2 பேரும் இமாம் தான். ஒரு இமாமை பார்க்குறதுக்கு இன்னொரு இமாம் போகிறாரு. போனால்
அம்மா வாங்கன்னு வரவேற்கிறாரு. வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் இருமல் சத்தம் கேட்குது. வீட்டில் இருந்து இருமல் சத்தம் கேட்குது. ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருந்து இருமல் சத்தம் கேட்குது. உடனே வீட்டுக்கு வந்த அறிஞர் சொல்கிறாரு, யார் இருமுறா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எங்கள் அம்மா அவங்களுக்கு முடியலை, எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை, அவங்க வீட்டில் பின்னால் இருக்காங்க, நான் தான் அவங்கள பார்த்துட்டு. அப்போ அவர் கேட்டார், உங்கள் அம்மா உங்களோட தான் இருக்காங்களா? சில பேர் அண்ணன் தம்பி 5-6 பேர் இருப்பாங்க, ஒரு ஆம்பளை பையன் வீட்டில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி. உங்கள் அம்மா உங்களோட தான் இருக்காங்களா முதுமையில்ன்னு கேட்குறாரு. உடனே இந்த வீட்டு உரிமையாளர் இருக்கிறார்ல, அந்த இமாம் சொல்கிறாரு, அப்படி சொல்லாதீங்க, எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவருக்கு இது நல்லா இருக்க, சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, எங்கள் அம்மா என்கிட்ட இருக்காங்கன்னா அது ஒரு பெருமை மாதிரி தெரியுது, எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கிறேன்னா அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அவருக்கு மனசில் தோணுது. உடனே ஸ்க்ரீனுக்கு பின்னால் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, மகனை கொஞ்சம் உள்ளே வந்துட்டு போப்பான்னு கூப்பிட்றாங்க. யாரை? தன்னுடைய பையனை. உள்ளே போகிறாரு. நம்ம அம்மா சொல்கிறாங்க பையன்கிட்ட, அவர் ஸ்காலர், அவர் ஒரு பெரிய அறிஞர், அவரை பார்த்து சொல்கிறாங்க, மகனே அப்படி சொல்லக்கூடாது, நீ இப்போ சொன்னி இல்லையா எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களா, அப்படி சொல்லக்கூடாது, நான் தான் உன் கூட இருக்கிறேன், அப்படி தான் சொல்லணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு. இல்லைம்மா, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனால் அப்படி சொன்னேன்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்களாம், அல்லாஹ் அப்படி சொல்லலை, அல்லாஹ் வந்து குரானில் என்ன செய்யலை, அப்படி சொல்லலை. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய அறிஞர், அவருக்கு ஷாக், பெரிய அதிர்ச்சி. இப்படி எல்லாமா யாரோட யார் இருக்கிறாங்கங்கிறதையுமா அல்லாஹ் குரானில் சொல்லுவான் அப்படின்னு அவருக்கு ஷாக்கு. இல்லையம்மா, அப்படி ஒரு வசனம் குரானில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது? எனக்கும் இந்த சம்பவத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியலை. அந்த அம்மா சொல்கிறாங்க, அருள்மறையாம் திருக்குரானில் சூரா பனி இஸ்ராயில்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். உன்னுடைய பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ, இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையடைந்த நிலையில், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர, இந்தக்கல் கிபர, உன்னிடத்தில் அவர்கள் இருந்தால், உன்னுடைய பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையடைந்த நிலையில் உன்னிடம் இருந்தால், இந்தக்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நான் தான் உன் கூட இருக்கேன்னு இனிமே சொல்லு, நீ என் கூட இல்லைப்பா அப்படி சொல்லக்கூடாதுமா, அது குர்ஆனுடைய தத்துவத்துக்கு எதிரானது என்று சொல்கிறார். இதை அந்த ஸ்காலரால் கூட புரிஞ்சிக்க முடியலை. அந்த அம்மா பெரிய பெரிய அறிஞர் கிடையாது. அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் மனசில் போடுறான். எதனால் போடுறான்? குர்ஆனோடு நீங்கள் பழகத்தான். உதாரணத்துக்கு ஒரு நண்பர் இருக்கிறாருங்க, உங்களுடைய நெருங்கிய தோழி வச்சுக்குவோம். பழகுன முதல் நாளே எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவாங்களா? இந்த ஸ்கார்ஃப் எங்கே எடுத்துன்னு கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. இராணுவ வாயிலது கூட உண்மையை வாங்கிடலாம். ஒரு அழகான ஸ்கார்ஃப் எங்கே வாங்கினோன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க மவுசு என்ன வருது, பழகுன உடனே சொல்ல மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 ஒன்று ஒன்றா வெளியில் வரும். கடைசியில் அவங்க தாயாற்ற கூட செல்ல தயங்குகிற எல்லா ரகசியத்தையும் வெளியில் எடுத்துடலாம். எப்போ? குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்ல பழகுனா வரும். அதுதான் குர்ஆனுடைய கேரக்டரும், அதுதான் குர்ஆனும் அப்படித்தான் செய்யும். நீங்கள் எடுத்து வாட்சோன்னு இந்த தத்துவம்லாம் உங்களுக்கு கிடைச்சிடாது. அதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும், அதனோட பழகணும், காலையிலும் மாலையிலும் ஓதணும், அர்த்தம் தெரியணும், கொஞ்சம் தஃப்சீரை தேடி போகணும். ஹஸ்ரத் இதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்க 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 தன்னுடைய ஞான செல்வங்களை, ஞான திரவியங்களை அது உங்களுக்கு அள்ளி தந்து கொண்டே இருக்கும். அதை அந்த தாயார் புரிந்து கொண்டார். அதை படிக்கும்போது எனக்கு ஒன்று புரிந்தது. இதை சொல்லும்போது எனக்கு பளிச்சுன்னு மின்னல்ல ஒன்று தோணுச்சு. என்னவென்றால், அல்லாஹ் இப்படி சொல்வது ஒரு பெரிய தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சொல்கின்றான்.
உன்னிடத்தில் உன் பெற்றோர் இருக்க கண்டால் நீ அவங்கள சலித்து கொள்ளக்கூடாது, சீன்னு சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்கிறதில்ல. உன்னிடத்தில் என்று சொல்லுகிற வார்த்தையில் ஒரு பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமுதாய பொறுப்புணர்வை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது என்ன சமுதாய பொறுப்புணர்வு? நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன வந்தால் நீங்கள் தான் பொறுப்புன்னு அர்த்தம். நீங்கள் என்னிடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் பொறுப்புன்னு அர்த்தம். உன்னுடைய தாய் உன்னுடைய தந்தை உன்னிடம் இருந்தால் அப்படிதான் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உடம்பு சரியில்லைண்டா நீ தான் பொறுப்பெடுத்து போய் பார்க்கணும்னு அர்த்தம். நான் என்னுடைய அம்மாவோடு இருக்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா பார்த்துக்கணும்னு அர்த்தம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய தாயின் மடியில் இருந்தீர்கள். அவர்களுக்கு முதுமை வரும்போது அவர்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். பெரிய மனிதன் என்பவன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டு மீசை வளர்ந்துருச்சான்னு 15 வயசுலேருந்து கண்ணாடியை பார்க்குறவன் இல்லை பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் என்பவன் தொலைன்னு பேண்ட் போட்டு பெரிய மனுஷன் மாதிரி சட்டை கையை மடிச்சு விட்டு நெஞ்சை விடச்சிக்கிட்டு போகிறவன் அல்ல. எப்போது ஒரு இளைஞன் என் பெற்றோரை இனி நான் பார்த்துக் கொள்வேன், ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காமல் அவர்களை நான் காப்பாற்றுவேன், அவர்களின் தேவைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றுவேன் என்று எப்போது ஒரு இளைஞன் முடிவெடுக்கிறானோ அப்போதுதான் அவன் பெரிய மனிதனாக ஆகிறான். இந்த தத்துவத்தை அல்லாஹ் அந்த ஒரு சொல்லில் வைத்திருக்கின்றான். ஒரு சொல்லில் இவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை அருள்மறையாம் திருக்குரானை தவிர வேறு விதங்கள் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தையில் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தையே எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஒரு வாழ்க்கை முறை. நான் உங்களுக்கு 5 சொற்கள் சொன்னேன் பாருங்கள். இந்த 5 சொற்களில் ஒரு இல்லற வாழ்வினுடைய மொத்த தத்துவத்தையும் ஜூஸ் போட்டு அல்லாஹ் கொடுத்துட்டான். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சுய பரிசோதனை தினந்தோறும் செய்தாலே போதுமானது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது அருள்மறையாம் திருக்குரானை அதிகமாக ஓதுங்க. அர்த்தம் புரியுது புரியலை, முதல் ஸ்டெப்பு வாயை திறந்து ஓதுங்க. ஓதும்போது இப்படின்னு பருப்பு மாதிரிலாம் ஓதக்கூடாது. மெட்ராஸில் பருப்புன்னா புரியுது நம்ம, பருப்புன்னா மற்ற பொருளை விட வேகிறது கம்மி, அவ்வளோ சீக்கிரம் அடம் பிடிக்கும். அதுக்கு தான் சொன்ன பேச்சை கேட்காதவன் தான் பருப்பு மெட்ராஸில். வேறு ஒன்றும் தப்பான அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்ன பேச்சை கேட்காதவனா பருப்புன்னு சொல்கிறது. தண்ணியில் ஊற்றுனா அடுப்பில் வச்சா வேகணும்ல, பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தா நீ பெரிய பருப்பா அப்படின்னு கேட்குறது அந்த அர்த்தத்தில் தான். அந்த மாதிரி குரானை ஓதும்படி வச்சுக்கிட்டு அப்படி அல்ல, அதில் மனசை ஈடுபடுத்துங்கள். உங்களுடைய கண்களை அதற்கு தாருங்கள், உங்களுடைய நாவுகளை அதற்கு தாருங்கள், உங்கள் மனசை அதற்கு தாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. இரவு நேரங்கள் தான், நாஷிஅத்தல் லைல் இரவு நேரங்கள் தான், ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. அஷத்து வத்அன் என்று சொன்னால் மனமும் நாவும் ஒன்று ஒன்றோடு பின்னி பிணையக்கூடிய நேரம். அஷத் வத்அன் வ அக்வமு கீலா. அதாவது நீங்கள் ராத்திரியில் குரான் ஓதுனா தான் உங்களுக்கு என்ன வராது? முதலாவது இந்த வாட்ஸ்அப் வராது. வருமோ ராத்திரி தான் வருதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. இப்போ ஏன்னா விடிய விடிய பெரிய உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பெரிய வியாதி வந்துக்கிட்டு இருக்குமா, நல்லா புரிஞ்சுக்குங்க. குறிப்பாக பெற்றோர்கள். இரவு விழித்து கிடக்கக்கூடிய வியாதி, அதுக்கு மருந்தே கிடையாது, அதுக்கு மருந்தே இல்லைங்கிறான். இரவு விழித்தால் அதை விட உடலுக்கும் மனதுக்கும் கேடு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிட்டான், வன் நௌம சுபாத்தன். தூக்கத்தை நாம் என்ன ஆக்கியிருக்கிறோம்? மனிதனுக்கு ஆரோக்கியமாக ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். தூக்கம் ஒழுங்காக 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கலைண்டா என்னது அது? எங்காவது உடலில் கேடு வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இரவு நேரங்கள் குரானை ஓதுவதற்காக விழித்திருக்கலாம். மனித குலம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்காக நீ விழித்திருக்கலாம், ஒழுக்கம் கெட்டு போகிறதற்காக அல்ல, கண்ட கனெக்ஷனுக்காக அல்ல, கண்ட பழக்க வழக்கங்களுக்காக அல்ல. ஆகையினால் திருக்குரானோடு நீங்கள் அதிக தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஓதுங்கள், வாயை திறந்து ஓதுங்க. வாயை திறந்து ஓதும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய நாக்கு, அதாவது குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு முதுமையான காலகட்டங்கள், அந்த மறதி வருதில்லை, இந்த அல்சைமர் மாதிரியான முதுமை காலகட்டங்களில்
அது செலக்டிவ் அம்னீஷியா, அது வேற. ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்கள் மறப்பது அது வியாதி. இது முதுமையில் வரக்கூடியது. முதுமையில் வரக்கூடிய மறதி என்பது வரவே வராது என்று சொல்கிறார்கள். குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு வாய் திறந்து ஓதணும். இந்த சொற்கள் திரும்ப திரும்ப பழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சக்ராத்துடைய நேரத்தில் கலிமா ஈஸியாக வரும். நம்முடைய முகத்தில் அல்லாஹ் ஒரு ஒளிவை கொடுப்பான். பார்க்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான். பொல்லாத நோய்களிலிருந்து பாதுகாப்பான். ஆகையினால திருக்குரானை வாய் திறந்து ஓதுங்கள். 2வது கட்டமாக தஃப்சீர்கள், திருக்குரானுடைய விரிவுரைகளை மெல்ல அப்படியே உள்ளே பூந்துக்கிடுங்க. அப்படியே குரானுடைய வாக்கியங்களுக்குள்ள வாழ்க்கைக்கான வழிகளை தேடுங்கள். பெருசாக பெரிய ஸ்காலர் ஆகி நான் புத்தகம் எழுத போகிறேன்னு பெருசாக போனீங்கண்டா புசுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். 10வது நாளில் நம்ம நினச்ச விளக்கங்கள் ஒன்றுமே கிடைக்கலையே. ஹஸரத் இந்தக்கங்கிறதுக்கு என்ன இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. குர்ரத்து ஐனுக்கு ஒரு பெரிய விளக்கம் சொன்னார். நமக்கு என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சோர்வு வந்துடும். ஷைத்தான் அப்படி தான் செய்வான் அவங்கள. ஆகையினால நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே பூந்து பாருங்கள். பளிச்சுன்னு சில நேரங்களில் சில மின்னல்கள் நமக்கு தோன்றும். அதைத்தான் அல்லாஹு தாலா மில்லதுன்னா இல்மா, லதுன்னி இல்ம் என்று சொல்கிறான். யாரிடத்திலும் சென்று படிக்க தேவையில்லாத ஒரு கல்வி. அந்த கல்வி எங்கிருந்து வருகிறது என்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் போடக்கூடிய கல்வி. அந்த கல்வி அது மனிதர்களால் சொல்லிக் கொடுக்க முடியாத கல்வி. யாருக்கும் தெரியாத கல்வியை அல்லாஹ் உங்களுடைய இதயத்தில் போடுவான். நிச்சயம் நடக்கும் இது. ஏனென்றால் திருக்குரான் என்பதை அற்புதமான வேதம். அற்புதங்களை நிகழ்த்து காட்டுவதற்குத்தான் உலகத்துக்கு வந்தது. உங்களுடைய வாழ்வில் திருக்குரானோடு நீங்கள் தொடர்புகள் வைத்துக் கொள்வீர்களானால் பல அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். இது நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்லலை. எனவே கொஞ்சம் அப்படி தஃப்சீர் மெதுவாக உள்ள பூந்துக்கிடுங்க. உங்களுடைய அன்றாட வாழ்வில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துங்கள். நல்ல சொல், நல்ல வார்த்தை, கண்ணியமான சொற்களை பயன்படுத்துங்கள். மென்மையான சொற்களை பயன்படுத்துங்கள். தடித்தனமான முரட்டுத்தனமான சொற்களை எப்போதும் யாரும் என்ன தடித்தனமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி விட்டு போகிறார்கள். நீங்கள் மென்மையான சொற்களை பயன்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் சந்திக்க வருகின்றார்கள். வழக்கமாக நம்மளாம் என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னாம்னா அஸ்ஸாமு அலைக்கும் தான், உங்கள் மீது மௌத்து உண்டாகட்டும் தான். அஸ்ஸாமுன்னு லாம தூக்கிட்டா மௌத்துன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாருங்கன்னா உங்கள் மீதும் டாங்க. அவ்வளோதான். ஆயிஷா நாயகி வந்தாங்க. ஒரு திறமையை காட்டணும்ல. உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் நாசம், உங்களுக்கு தான் அழிவு, உங்களுக்கு தான் கேடு. ரசூலுல்லாஹ் பாரு, நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கும் இன்னும் முடிஞ்சு போச்சு இல்லை. அவன் அஸ்ஸலாமுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கும், அவன் மரணம்னு சொல்லியிருந்தா எதுக்கு இவ்வளோ பெரிய நீட்டி முழக்கணும்? தேவையில்லை. ஒரு சொல், மென்மையான ஒரு சொல் நமக்கு போதுமானது. அல்லாஹ் அப்படித்தான் மென்மையான சொற்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி பயான் பண்ணக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், ராயினா, எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, இந்த பக்கமே பார்த்து பயான் பண்ணுறீங்களே, எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்களேன், அப்படி எங்களையும் கொஞ்சம் கவனி, ராயினா என்று சொல்வார்கள். இதை கேட்டுக்கிட்டு இருந்த நயவஞ்சகர்கள் கொஞ்சம் குறியிலை நெடிலாக்கி ராயினா அப்படிங்கிறத சொல்லா பார்த்து, ராயினானா எங்களை பாருங்கள், எங்களை கவனியுங்கள்னு அர்த்தம். ராயினானா எங்கள் ஆடுகளை மேய்ப்பவரேன்னு அர்த்தம். கேலி பண்ணான். அல்லாஹ் சொன்னான், இனிமே ராயினான் முஸ்லீம்கள் சொல்லாதீங்க, உந்துருனான்னு சொல்லுங்க. மென்மையான வார்த்தையை மாற்றிருங்க. அதுக்கு பெருசாக சண்டையெல்லாம் போட தேவையில்லை. வார்த்தைகளை மாற்றிருங்க. ஒரு பிரச்சனையை சிம்பிளாக தீர்க்க முடியுமா? சிம்பிளாக தீர்த்துருங்க. ஊரெல்லாம் கோட்டி பஞ்சாயத்து பண்ணி தோழிமார்கள்ட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி கோன்னு ஆக்கி சிம்பிளாக பிரச்சனையை டீல் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் எதையுமே. ஒரு நுட்பமான வாக்கிய அல்லாஹ் சொல்கிறான், வஹுது இல தையிபி மினல் கவுல் வஹுது இலா சுராத்தில் ஹமீத். அழகிய சொற்களுக்கு அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு நேரான பாதைக்கு வழிகாட்டப்பட்டது. நல்ல மென்மையான சொல் இருந்தால் மென்மையாக இலக்கை சென்று அடைய முடியும். வார்த்தைகளில் கவனம் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் விட 2-3 வயசு மூத்தவங்க. ரசூலுல்லாஹ் விட 2-3 வயசு மூத்தவங்க. ஒரு ஆள் கேட்டாராம், மன் அக்பர், யார் பெரியவர், நீங்களா ரசூலுல்லாஹ்வா? 2 பேர்ல யாரு பெரியவர் என்று. அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். யார் அக்பர், நீங்களா
ரசூலுல்லாவா யார் பெரியவர்னு கேட்கும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அன அசன்னு மின்ஹு வஹுவ அக்பரு மின்னி, நான் அவர்களை விட மூத்தவன், அவர்கள் என்னை விட பெரியவர்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் என்னை விட பெரிய ஆளு, நான் அவங்களை விட மூத்தவங்க. வார்த்தைகள் எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க பாருங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அறிவில் சிறந்த மாமேதை, அவர்கள்ட்ட ஒருத்தர் கேட்டாராம், மாகுவ மா இகாபு தாரிக்கு சலாத், தொழுகையை விடக்கூடியவனுக்கு என்ன தண்டனை? வேணும் என்று ஒருத்தர் தொழுகை விடுறான், அவனுக்கு என்ன தண்டனை? மா ஹுக்குமு தாரிக்கு சலாத், தொழுகையை விட்டவனுக்கு என்ன சட்டம்னு கேட்டாங்க. என்ன தண்டனைன்னு கூட கேட்கல. தொழுகையை வேண்டும் என்று விடக்கூடியவனுக்கு என்ன சட்டம்? என்ன சட்டம்? ஆனால் பள்ளியாசல் அந்த காலத்தில் எழுதி போட்டுருவாங்க, சாட்டையால் அடிக்கணும். பள்ளியாசல் எழுதி போட்டிருப்பாங்கம்மா அந்த காலத்தில். நாங்கள்லாம் அதை பார்த்து பயந்து போய் தொழு வந்தோம், சாட்டையால் அடிச்சிருவாங்கன்ட்டு. சாட்டையால் அடிக்கணும், அவனை ஊர் விளக்கம் செய்ய வேண்டும், ஒரு இமாம் எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ மா ஹுக்குமு தாரிக்கு சலாத், தொழுகையை விடக்கூடியவனுக்கு என்ன சட்டம்னு கேட்டாங்க. அப்போது கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், தாஹுது பி யதிஹி வ தாத்தி பிஹி இல சலாத்தி. என்கிட்ட நீ கேட்குறீல்ல தொழுகையை விடக்கூடியவனுக்கு என்ன சட்டம்னு, நான் அவனுக்கு சட்டம் சொல்ல மாட்டேன், உனக்கு தான் சொல்வேன். நீ அவன் கையை பிடித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு கூட்டி வருவதாகும், அதுதான் சட்டம்னு சொன்னாங்க. நீ என்ன அவனுக்கு சட்டம்? அவன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா? இதை கேட்டு அவர் உடனே, அவர் நரகவாசியான் தெரியுமில்ல, இமாமே சொல்லிட்டாரு. அப்படி ஊரில் இருக்கிற 10 பேரை கொண்டு போய் நரகத்தில் விட்டுட்டு தான், பைத்து படித்து கொண்டு போய் விட்டுட்டு தான் அங்கேயே வருவான். அவன் மாப்பிள்ளையை பைத்து படித்து கூட்டு போவாங்கள்ல, யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்குன்ட்டு இவர் பைத்து படித்து கூட்டு போய் நரகத்தில் விடுவார். டெய்லி இவருக்கு இதுதான் வேலை. அந்த லிஸ்ட்டில் கேட்டு வர்றாரு, மா ஹுக்குமு தாரிக்கு, நீ உன் கடமையை செய்ப்பா, ஒரு ஆளுக்கா சட்டம் கேட்டுட்டு அலையாத. உன் கடமை என்னன்னா, தொழாத ஒருத்தனை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீ போய் தொழுதா உனக்கு நல்லது, நீ வான்னு சொல்லி கூப்பிடுறது தான் உன் கடமை, அதை நீ செய், அடுத்தவனை பற்றி நீ பேசாத. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய நடவடிக்கைகளை இஸ்லாத்தின் வழியில் அமைத்து கொள்ள வேண்டும். சொற்களை கவனமாக கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும். அவள் அப்படி பேசிட்டா, அவள் எப்படி பேசிட்டா, நம்ம எப்படி பேசணும்? அவள் அப்படி ட்ரெஸ் போடுறா, அப்படி ட்ரெஸ் போடுறா, நம்ம எப்படி போடுறோம்? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கண்ணியமான ஆடை அணியக்கூடியவர்களை பார்த்து கண்ணியமற்ற ஆடை அணிபவர்களும், கண்ணியமான சொற்களை பயன்படுத்துபவர்களை பார்த்து கண்ணியமற்ற சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களும் தானாக திரும்புகின்ற ஒரு காலம் நிச்சயமாக வரும். அதுக்காண்டி அந்த ரேஞ்சுக்கு நம்ம இறங்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ரேஞ்சுக்கு நம்ம இறங்கணும்னு தேவை இருக்கா? இறங்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நம்ம நிலையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம நிலையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா தானே அவங்க திருந்துவாங்க. எங்கள் இந்த ஆபாச ஆடைகளை விற்கிறான்ல கடையில் போட்டு, எதுக்கு விற்கிறான்? வாங்குறதுனால விற்கிறான். புது மாடல் ஒன்று வருது, கிட்டையே போக மாட்டேன்னு சொல்லுங்கள், அந்த பக்கமே போக மாட்டேன்னு சொல்லுங்கள், வாங்கி அவனுக்கு தேவை பிஸ்னஸ், அவனுக்கு தேவை வியாபாரம், அவனுக்கு தேவை லாபம். நீங்கள் வாங்குறதுனால அவன் விற்கிறான். அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. ஏன் நல்ல பொருட்கள் உலகத்தில் விற்கிறதே இல்லையா? முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி சால் இப்படி படுத்து சிம்பிளாக தான் போட்டுப்பாங்க. இப்போலாம் எப்படி வருது? கீழே இங்கே முழங்கால் வரைக்கும் ஸ்கால் வருது. அதெல்லாம் விற்க தானே செய்யுது. கண்ணியமான ஆடைகள் விற்க தானே செய்யுது. அதை நம்ம வாங்கி பயன்படுத்தினா நல்லது நடக்கத்தானே செய்யும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலிருந்து சீர்திருத்தத்தை தொடங்க வேண்டும். வீட்டிலேருந்து நம்மளிலேருந்து நம்ம தொடங்குவோம். வீடுகளை இஸ்லாமிய மயமாக்குங்கள், திருக்குரான் மயமாக்குங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தினந்தோறும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சொற்களுக்கு இருக்கக்கூடிய மகிமையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு அமைதியான ஒரு நல்ல சமுதாயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். அது வந்துருச்சுன்னா யாராலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் 1-2 விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். வக்ஃபு திருத்த சட்டம் வந்தது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உம்மீதுன்னு ஒரு போர்ட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உம்மீதுன்னு ஒரு போர்ட்டல்னால் அது ஒரு இணைய வாசல், டோர் ஆஃப் தி இன்டர்நெட்னு வச்சுக்கலாம். அது ஒரு ஒரு வாசல், அது ஒரு ஆப்பு. அதுக்குள்ளே போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் எத்தனை, உங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் எத்தனை, யார் நிர்வாகி, யார் இதை வக்ஃபு பண்ணால் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, 6 மாதத்துக்குள்ளே கொடுன்னு கேட்டாங்க. நாம் கொடுக்க வேண்டாம்னு
முடிவெடுத்திருந்தோம். திடீர்னு என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செஞ்சிடறோம். நீங்கள் பதிவு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறது தான், உங்களுக்கு எது கரெக்டு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா, பதிவு பண்ணாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபைட் பண்ணுவோம். பதிவு பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு நல்லது முடிவு எடுக்கிறீங்களா, பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பதிவு பண்ண வேண்டான்னு முதல்ல நினச்சாங்க. திடீர்னு பார்த்தா பதிவு பண்ணிடுவோம், அவன் கட்டாயப்படுத்திட்டான் அப்படின்னாங்க. ஒரு 4 மாத இடைவெளி, 4.5 மாத இடைவெளியில் நான் ஒரு அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். 7 லட்சம் வக்ஃபுகள் இந்தியாவில் இருக்குது. 7 லட்சம் சொத்து, ஒவ்வொரு சொத்துக்களையும் எத்தனை ஏக்கரு அதெல்லாம் வேறு. 7 லட்சம் சொத்து இருக்குது. 7 லட்சம் பத்திரம்னு வச்சுக்கோங்களேன், 7 லட்சம் சொத்து இருக்குது. இந்த 7 லட்சம் பேரில் 4.5 மாதத்தில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கண்டா, இந்தியா முழுக்க 7 லட்சத்தில் உம்மீது போர்ட்டலில் 4.5 மாதமாக சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணவன் வெறும் 3 பேர் தான். கவர்மெண்ட்டே ஸ்டக்காகி நிற்கிது. என்னடா ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டுறானுங்களே. ஒத்துழைக்காட்டால் கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? முடியாதுன்னா என்ன பண்ணுவ நீ? ஸ்டக்காகி நிற்கிது. என்ன பண்ணுனாம்னே தெரியலை. திடீர்னு எல்லாருமா சேர்ந்து பதிவு பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. பதிவு பண்ணணும்னு முடிவு எடுத்தால் நாள் நெருங்கிருச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 1.5 நாள் தான் இருக்குது, 1 நாள் தான் இருக்குது. அப்புறம் திரும்ப எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்டோம். நீங்கள் ட்ரிபியூனலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. ட்ரிபியூனலில் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் போய்கிட்டு இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர்றது அடிப்படையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில், ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நீ போடுற 1000 சட்டத்தை நீ போடலாம், நான் ஒபே பண்ணாதான் உன் சக்கரம் சுற்றும், நான் கட்டுப்பட்டாதான் உன் சக்கரை சுற்றும், இல்லைனா சுத்தாது. வந்தே மாதரம் பாடணும்னு கட்டாயமாக்கணும்னு ஒரு காலத்தில் சட்டம் போட்டான். மார்ச் 23ஆம் ஏதோ ஒரு லாஸ்ட் டேட், அதுலேருந்து 24 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்தே மாதரம் பாடுங்கண்டு. மௌலானா அபுல் ஹசன் அலி நதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்ச் 23ஆம் ஒரு அறிக்கை விட்டார். நாளை முதல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாரும் பிள்ளைங்களை அனுப்பாதீங்கன்ட்டார். நீ யாரை வச்சு வந்தே மாதரம் பாடுற நான் பார்த்துட்றேன்ண்டு. எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஒரு தற்குறி தலைமுறையை உருவாக்க போகிறீர்களா, படிக்காத தலைமுறையை உருவாக்க போகிறீங்களாண்டு. அபுல் ஹசன் அலி நதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், வந்தே மாதரம் பாடி இணை வைத்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பதை விட முட்டாளாக அல்லாஹ்வை சந்திப்பது எவ்வளவோ மேலானது. போடா நீ மாச்சு உன் படிப்புமாச்சு, நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்துட்டு போகிறேன், முஷ்ரிக்கா வாழ நான் விரும்பலை டிக்ளேர் பண்ணார். அந்த அறிவிப்பையே திரும்ப பெற்றது அரசு. டெமோக்ரஸியில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அந்த பலத்தை நாம் உணர வேண்டும். வேறு யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, அல்லாஹ்வே தவிர. தவறான சட்டங்களை உடைத்து எறியலாம் மன உறுதி இருந்தால். ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்னு அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி இருந்தார். 1933 எலெக்ஷனில் நின்று ஜனாதிபதியானவர் அமெரிக்காவில். அவர் பொறுப்பேற்கும்போது கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, பெரிய டிப்ரெஷன் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில். அவர் சொன்னார், பதவி ஏற்ற உடனே சொன்னார், நாடு நல்லா இருக்குது, நல்லா வளமாக தான் இருக்குது, யாரும் பயப்பட வேண்டாம், நான் சொல்ல தயார் இல்லை. உண்மையிலே நம்ம பொருளாதார வீழ்ச்சியில் தான் இருக்கோம், நான் அதை மறைக்க விரும்பலை. ஆனால் தெளிவாக சொல்கிறேன், நாமெல்லாம் இதிலேருந்து மீண்டு வர முடியும். அவர் சொன்னது எதை வச்சு நான் சொல்கிறோம்னா, இதை மாதிரி வீழ்ச்சி இது புதுசு இல்லைங்க, இந்த மாதிரி பல கட்டங்களில் நம்ம பொருளாதாரத்தில் சரிஞ்சிருக்கோம். அப்படி ஜம்ப் பண்ணி மேலே வந்திருக்கோம். நம்ம யாரும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க உரை அது. எத்தனையோ ஒரு 100கணக்கான சொற்கள் தான், 1000 சொற்கள் கூட கிடையாது, ஒரு சில 100 சொற்கள் தான் அந்த உரை. இப்போ நான் பேசியிருக்கிற உரைகளில் எத்தனை சொல் வந்திருக்கும்? பல ஒரு 1000க்கு மேலே வந்திருக்கும் இல்லையா? அவர் ஆற்றிய உரையில் 100 விட கொஞ்சம் அதிகம்தான் அந்த சொற்கள். அந்த உரையிலே அவர் ஒரு ஆழமான வார்த்தையை சொல்கிறார், உலகத்திலேயே மிகவும் அச்சத்துக்குரியது எதுவென்றால் அச்சம்தான் அச்சத்துக்குரியது. உலகத்திலேயே எல்லோரும் அஞ்ச வேண்டியது அச்சத்தை கண்டுதான் அஞ்ச வேண்டும், வேறு எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. ஒருவன் அச்சப்பட்டு விட்டால் அவனை பார்த்து நீ பயப்படு, ஆகா இவன் பயந்துட்டானே அவ்வளோதாண்டு. இந்த உளவியல் தத்துவத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அச்சத்தின் பிடியில் நம்மை கொண்டு சேர்த்து விடலாம் என்று கணக்கு போடுகின்றார்கள்.
அதை உடைத்து எரியக்கூடிய ஒரு சொல் முழக்கமாக தினந்தோறும் பள்ளிவாசல்களில் ஒலிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் பெரியவன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், அல்லாஹ்வுக்கே அஞ்சு, இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒமை யுஹ்னில்லா ஃபமாலஹு மின் முக்ரீம், யாரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டானோ அவனுக்கு கண்ணியத்தை தருவான், வேறு எவனுமே கிடையாது. அல்லாஹ் முடிவு பண்ணிட்டோம்னா, இழிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அவனை உலகமே சேர்ந்து கண்ணியப்படுத்த நினைச்சாலும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் உலகமே சேர்ந்து அவனை இழிவுபடுத்த நினைத்தாலும் அவனை யாராலும் இழிவுபடுத்த முடியாது. இதைத்தான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, போதித்து கொண்டே இருக்கின்றது. யார் ஓரஞ்சாரங்களில் நின்று இறைவனை வணங்குகின்றார்களோ என்று அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்? யாபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப், ஓரத்தில் நின்று, அப்படி எஜ்ஜில் நின்று இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறான். ஈமான்னா சென்டருக்கு வா, அங்கே வா, மத்தியில் வந்து நின்று, அதுதான் ஈமான். இங்கே ஓரத்தில் நிற்கிறது, அந்த ஓரத்தில், அதெல்லாம் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆட்களே தேவையில்லை என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கின்றான். ஆகையினால் உறுதியாக இருப்போம், ஈமானில் உறுதியாக நிலைத்திருப்போம். நம் பண்பாட்டை, நம் கலாச்சாரத்தை எவனுக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. அதே நேரத்தில் நாமே நம்ம தலையில் மண்ணவாரி போட்டுக்கொள்ளவும் கூடாது. ஒழுங்கினத்தால் திருக்குர்ஆனை விட்டு விலகுவதன் மூலமாக அதையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்த வேதத்தை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். அவன் நமக்கு தந்த வேதத்தை, அருள்மறையாம் திருக்குர்ஆனை அடுத்த தலைமுறைக்கு, பிள்ளைகளுக்கு நாம தான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நௌஷேர்வான்னு ஈரான் நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார். நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நௌஷேர்வான்னு ஒரு நீதிமிக்க மன்னர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மன்னர் ஈரானில் ஆட்சி செலுத்தும் போது நான் மக்காவில் பிறந்தேங்கிறாங்க. அதாவதுங்க, மக்காவில் யார் ஆட்சியாளராக இருந்தார் அவரை சொல்லலை, ஈரானில் நௌஷேர்வான் மன்னர் ஆட்சியில் இருக்கும்போது நான் மக்காவிலே பிறந்தேன்னா ரசூலுல்லாஹ் நீதியை எப்படி வந்திருக்கிறார்கள்னு பாருங்க. நௌஷேர்வான் மன்னர் முஸ்லீம் கிடையாது, நெருப்பு வணங்கி. ஒருவன் நீதி செலுத்துகிறானா என்பதுதான் முக்கியம். அவனுடைய மத நம்பிக்கைகள் இரண்டாவது. இது அங்கே ரசூலுல்லாஹ் உணர்த்த விரும்புகின்றார்கள். அந்த நௌஷேர்வான் மன்னர் நீதிமிக்கவராக எப்போது ஆனார் அப்படின்னு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கு. எப்போது ஆகிறாருன்னா, அவருக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய சமையல்காரர். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் குக் இருப்பாங்க இல்லையா, மன்னருக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சால்னா எடுத்து ஊற்றும் போது இந்த ராஜ்ய உறவு விருந்தினர்கள் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, பக்கத்து நாட்டு மன்னர் அவைமெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. சால்னா எடுத்து ஊற்றும் போது நௌஷேர்வான் மன்னர் மேலே ஒரு சொட்டு விழுந்துருச்சு. சொட்டு விழுந்தோடனே, இவ்வளவு நாட்டு மன்னர்களும் இருக்கக்கூடிய ஒரு சபையில் நம்மளை இவன் இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, யார் அங்கே, இங்கே வா, இவனை தூக்கில் ஏற்றுன்ட்டார். ஒரு சொட்டு சால்னா மேலே ஊற்றுனதுக்கு தூக்கு மேடையில் போடுச்சு, தூக்கில் ஏற்றிட்டாங்க அவனை. மன்னருடைய உத்தரவு இல்லையா, கிறுக்கு ராஜாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும், என்ன சொல்லுவான்னு முடிவெடுக்க முடியுமான்னு தெரியாது அவனால். உடனே நல்ல சமையல் பண்ணுறவன் தூக்கில் போட்டாச்சு, என்ன பண்ணுறது, ஊரெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாரு, மன்னருக்கு சமையல்காரர் வேணுமா, யாராவது நல்ல சமைக்க தெரிஞ்சவங்க தான் கை நிறைய சம்பளம் கொடுப்பாங்களாண்டு. இருக்கிற எல்லா சமயக்காரனுக்கும் பயம், எப்படி வருவான், கை நிறைய சம்பளம் வரைக்கும் நான் இருந்தால் தானடா. கப்பலில் இறங்கி தள்ளுனா 1ஆம் தேதி சம்பளத்தை யார் வாங்குறதுன்னு கேட்ட கதை தான். என்ன வேலை, கப்பலில் வேலை, என்ன வேலை, கப்பல் நடு ரோட்டில் கடலில் போய்கிட்டு இருக்கும்போது நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும். சரி, நான் இறங்கி தள்ளுவேன், சம்பளத்தை யார் வாங்குவான்னு கேட்டாங்களா, அந்த கதை தான். அரசாங்க வேலைக்கு வர தயார், ஆனால் ஒரு சொட்டு சாம்பார் மேலே சிந்தினதுக்கு மரண தண்டனை கொடுக்குறானே, இவன்கிட்ட எப்படி வேலைக்கு போகிறது, கை நிறைய சம்பளத்தை யார் வாங்குவா, எவனும் வரல. அடுத்த உத்தரவு பறக்குது மன்னர்கிட்டருந்து, ஏன்னா பசிக்கும்ல சாப்பிடணும். அடுத்த உத்தரவு பறக்குது, நல்ல சமையல்காரன் எந்த தெருவில் இருக்கானோ அவன் இழுத்து கொண்டு வரணுங்கன்னு ஊரெல்லாம் கட்டாய வேலை வாய்ப்பு. நீனா தானே வரமாட்ட, உன்னை தூக்கிட்டு வர சொல்லிடுவோம். ஆர்டர் போட்டு தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு வர சொன்னதில் ஒருத்தன் மாட்டினான். இவன் தான் மன்னரே, நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே இவன் தான் மிகச்சிறந்த சமையல்காரன், இவன் தான் அவங்களுக்கு உண்மையோ பொய்யோ தெரியல, அவனுக்கு வேண்டாதான் போட்டு கொடுத்தானா, அது உண்மையிலே நல்ல சமையல்காரனா நமக்கு தெரியாது, வரலாற்றில் இவ்வளோதான் வருது. மன்னர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான், இவன் தான் நல்ல சமையல்காரன், வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நல்ல விதமாக ஒரு 5-6 வருஷமாகட்டும், நல்ல எத்தனை வருஷம்னு இல்லைங்க, நானாக சொல்கிறேன் 5-6 வருஷமாண்டு நல்ல சமையல் பண்ணுறான், சாப்பிடுவான். மன்னருக்கு ரொம்ப திருப்தி, நல்லா வசதி வாய்ப்பாக கை நிறைய சம்பளம் கொடுத்து நல்ல வளமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான்.
இதே மாதிரி வெளியூர்லேருந்து தூதுக்குழுக்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்த உடனே பரிமாறுறான். அதே மாதிரி சம்பவம் நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி ஊற்றி வரும்போது எனக்கு அந்த பழைய யாபம் வந்துச்சே முதலியில் கை நடுங்கி மன்னர் மேலே ஒரு சொட்டு சாம்பார் விழுந்துருச்சு. ஆஹா, என்னடா இது, நமக்கும் மரண தண்டம் தான் போல் இருக்க அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டான்னா, சரி சாவ போகிறது நிச்சயமாகி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாளி சாம்பாரையும் தூக்கி மன்னர் தலையிலே ஊற்றிட்டான். பெரிய சாவுறதே சாவுறோம் மோனை, இவனை உண்டிலன்னு பண்ணிட்டு செத்துருவோம்னு சுட சுட எல்லா சாம்பாரையும் மன்னர் தலையிலே ஊற்றிட்டான். ஒரு முறை தான் சாவ போகிறோம் இல்லையா, ஊற்றிட்டான். ஊற்றினோடனே மன்னருக்கு எப்படி கோபம் வந்திருக்கும்? ஆனால் அவர் கோவப்படலை. இப்படி நடக்காத, நம்ம காலடியில் வேலை செய்கிறவன், நம்ம உப்பை தின்னவன், கை நிறைய சம்பளம் கொடுத்துருக்குறோம், வளமான வாழ்க்கை, ராஜ சகவாசம், இப்படி ஒரு வாழ்க்கை இது எப்படி நம்ம செய்ய மாட்டானா? எப்படி செஞ்சான்? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவனை தனியாக கூப்பிட்றாரு. இருக்கிறவனுக்கெல்லாம் ஆச்சரியம், இன்னும் மரண தண்டனை ஏன் கொடுக்காமல் இருக்கிறாரு மன்னருண்டு. வா தனியாக வா சந்திப்போன்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கேட்டார், தம்பி ஏன் இந்த மாதிரி நீ பண்ண, எவ்வளோ வெளிநாட்டுக்காரன்லாம் வந்து உட்காந்துருக்கான், நீ இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணி விட்டிய அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் அந்த பெல்ட்டி அடித்தான். சாவ போகிறது, இந்த டைலாக் போட்டான்ல முதல்ல, சாவ போகிறது ஒரு முறை, ஏதோ டைலாக்லாம் சொல்லுவாங்களே, வாழ்வது ஒரு முறை சாவது ஒரு முறை, ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவன் மன்னர் கூப்பிட்டு கேட்டோடனே வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன சொன்னாம்டா ராஜா, எப்படி நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறீங்க, ஆனால் உங்கள் உப்பை தின்னு நான் வளர்ந்தவன், உங்கள் சாப்பாடு சாப்பிட்டவன், உங்கள் சகவாசத்தில் நான் வாழ்ந்தவன், நல்லா என்னை வச்சுருக்கீங்க, ஒரு குறையும் எனக்கு வைக்கலை. ஆனால் உங்கள் மேலே நான் செத்த பிறகு ஒரு பழி வரக்கூடாது. என்ன பழி? ஒரு சொட்டு சாம்பார் விழுந்ததுக்காக மரண தண்டனை கொடுத்துட்டாராம் அப்படின்னா உங்கள் பேர் வரலாற்றில் தப்பாக இடம் பெற்றுவிடும். ஆகையினால ஒரு வாளி சாம்பாரை ஊற்றுனாராம், அதனால் மரண தண்டனை கொடுத்தாருன்னா கேட்குறதுக்காக நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, சாம்பாரை ஊற்றினாரா அவோ கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஒரு சொட்டு சாம்பார் விழுந்தது மரண தண்டனை கொடுத்தா கேட்குறதுக்கு நல்லா இல்லை, உங்களை எல்லாரும் வில்ல மாதிரி நினைப்பான். உங்களுக்கு வரலாற்றில் ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, அதனால தான் சாம்பார் வாளியை உங்கள் மேலே ஊற்றுனேன்டான். ராஜா இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணார், சம்பளத்தை டபுள் மடங்கு உயர்த்தி கொடுத்து வேலை பெர்மனன்ட்டார். வேலை அதில் இருந்து, இது ட்ரிகரிங் பாயிண்ட்டு, இதில் இருந்து தான் அவர் மக்களை துன்புறுத்தக்கூடாது, நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு 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 சம்பவம்னு வச்சுங்களேன். நௌஷியர் மன்னருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கக்கூடிய கட்டுக்கதையல்ல, உண்மையிலேயே நடைபெற்ற நிகழ்வு. கட்டுக்கதை இல்லைங்கிறதுக்கு நான் உத்தரவாதம். சரியா? நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, வீட்டில் சண்டை நடக்கும்போது சோத்தில் உப்பு இல்லைன்னா இந்த இந்த பாயிண்டெல்லாம் எடுக்காதீங்க. ஒரு சொல்லலாமான்னு தெரியல, ஒரு பஞ்சாயத்து கணவன் மனைவி தராது தான், அஜர்த்து என்னை எவ்வளோ திட்டிக்கிட்டே இருக்காரு, எனக்கும் கோவம் வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல, சரிம்மா அப்படின்ட்டு. நான் வேற வீட்டில் உட்காந்துருக்கேன், எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பெண்ணு வரும்போது வீட்டில் உட்காந்து பேசினா தானே கண்ணியமாக இருக்கும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் வெக்கம் இல்லாமல் அவ்வளோ தூரம் என்னை கத்திட்டு சண்டை போட்டுட்டு வெக்கம் இல்லாமல் டீ போடுங்கிறாரு. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, சூடு சொரணை இல்லை, டீ போட்டு கேட்குறாரு. சரிம்மா டீ போட்டு கொடுத்தியா இல்லையா, அந்த பிரச்சனையை பேசிக்கிறோம். டீ போட்டு கொடுத்தேன், ஆனால் எச்சியை துப்பி கொடுத்தேன் அப்படின்ட்டு. நடந்த சம்பவம், இது கற்பனைலாம் கிடையாது. எச்சியை துப்பி கொடுத்தேன்னு எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொன்னால் அது அப்போ நினச்சேன், ஆகா நம்ம வேறு இடத்துலையாவது கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாமோ, வீட்டில் வச்சு பேசுகிறதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எதில் எப்படி படிப்பினை எடுக்கணுங்கிறதல்ல, என்னவென்றால் ரப்பு நமக்கு, அவன்தான் நமக்கு படி அளக்கிறான், அவன்தான் நமக்கு செய்கின்றான். அந்த ரப்பிடத்தில் நம்முடைய உறவுகளை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சமையல்காரன் எப்படி அந்த நௌஷேர்வான் மன்னரை ஐஸ் வச்சானோ அந்த மாதிரி ரப்பை ஐஸ் வைங்க, ரப்பை சந்தோஷப்படுத்துங்க. அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லாதீர்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா நமக்கு அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான வழி சொல்லி தருகிறார்கள். என்னவென்றால், எந்த துவாவை கேட்டாலும் முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்து விடுங்கள்.
யா ரஹ்மானே எனக்கு இதை கொடு, யா ரப்பே எனக்கு இதை கொடு. ரசூலுல்லாவுடைய எந்த துவாவை பாருங்கள், எல்லா துவாவிலும் ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்பெயர் ஒன்று இருக்கும். ஒன்று ஆரம்பிக்கும் போது இருக்கும், இல்லைன்னா முடிக்கும் போது இருக்கும். அசீசுல் ஹக்கீம், அசீசுல் ஹக்கீம் வருது இல்லையா, குர்ஆன் ஆயத்தில் வருது இல்லை. அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லித்தான் அது முடியும். இது அல்லாஹ்வை தொடர்பு கொள்வதற்கான வழி. இப்படி சில நுணுக்கமான சின்ன சின்ன வழிகள் இருக்கின்றன. ஒரு அமைதியான வாழ்க்கை உருவாக்கி கொள்வதற்கும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இவற்றை எல்லாம் உணர்ந்து ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு அமைதியான வாழ்க்கை உருவாக்கக்கூடிய, ரப்புக்கு பாசமுள்ள பிரியமுள்ள அடியார்களாக உருவாகக்கூடிய நல் வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக என்று சொல்லி சிறப்பான இந்த வாய்ப்பை வழங்கிய சகோதரர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிகச் சிறப்பானதொரு உரையை நமக்கு தந்த, நேற்றைக்கு ஃபோன் அடிக்கும்போது தருமபுரியில் இருந்தாங்க, காலையில் ஃபோன் அடிக்கும்போது கன்னியாகுமரி,